क्या ख्वाजा जी ख्वाजा मेरे ख्वाजा दिल में समा जा. சூஃபீஸ் அப்படின்னா சித்தர்கள்னு அர்த்தம். நம்ம ஊரில் இருக்காங்களே சித்தர்கள், 18 சித்தர்கள், அந்த மாதிரி இஸ்லாத்தில் வந்து ஒரு ஹைலி அக்கல்ட் பவர் உள்ள, ஆனால் ஜனங்களோட நடுவில் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு தொண்டு செஞ்சுன்னு இருக்கிறவங்க. ஸோ இஸ்லாத்தில் மேஜராக 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று சன்னி, இன்னொன்று வந்து ஷியா. அந்த அல்லாஹ் மாத்திரம் கும்பிடுறவங்க ஒரு ரேஸு, எல்லா மதத்திலையும் இருக்குது. மகாயான புத்த மதம், ஹீனாயான புத்த மதம், உருவ விக்கிரகம் அருவமாக கும்பிடுறது. அதே மாதிரி ஜெயின்ஸில் திகம்பரர்கள், ஸ்வேதாம்பரர்கள், வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறவங்க, துணி இல்லாமல் இருக்கிறவங்க, பிரிவுகள் இருக்குது. அந்த வகையில் இஸ்லாமில் இவங்க இருக்காங்க, சூஃபீஸ்ன்னு சொல்லி. அவங்களையே கும்பிட்றவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ உமர் கயாம் இருக்காருன்னா அவரெல்லாம் சூஃபி கல்ட். சூஃபி கல்ட்டுன்னா என்ன? செத்தாரி போல் திரிவது, எந்த ரூல்ஸ் கிடையாது. தண்ணி அடிப்பாங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. உமர் கயாமுடைய பாடல்கள் பூராவும் இந்த ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமயில். ஸோ அதுதான் சூஃபி கல்ட்டு. தே ஆர் ஜஸ்ட் ஃப்ரீக்கி பீப்புள், பட் தே ஆர் வெரி பவர்ஃபுல். அவங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. தட் இஸ் த சூஃபி பாத். அவங்க மக்களுக்கு ரொம்ப நல்லா செய்வாங்க. அவங்களுக்கு இல்லாத பவரே கிடையாது. நம்ம ஒரு சித்தர்களுக்கு ஈக்குவலண்ட் அவங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி இருந்தாங்க. குணங்குடி மஸ்தான், நாகர்கோவில் தக்கலை, பீர் முகமது, இந்த மாதிரி நிறைய மகான்கள் இருந்தாங்க. முஸ்லீம் சூஃபி சயின்ஸ் அவங்கெல்லாம் உலகம் பூரா இருந்தாங்க. அண்ட் அவங்களையே கும்பிடுற முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அல்லாஹ் இல்லை அதை பற்றியெல்லாம் அழட்டிக்க மாட்டாங்க, இவங்கள தான் கும்பிடுவாங்க. அவங்களுடைய பார்த்து என்னன்னா, எப்படி இஸ்லாமில் ஒரு உருவமற்ற, நிறைய பேருக்கு புரியல அல்லாஹ் அப்படின்றது இஸ்லாமில் ஒரு கடவுளோட பேருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. சிவவாக்கியர் என்ற சித்தர் தமிழில் எழுதினார் இல்லையா, நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு கல்லை நட்டுட்டு அதுக்கு 4 பூ போட்டு மொனமொனான்னு சுற்றி சுற்றி வந்து மந்திரங்கள்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. அந்த கல் பேசுமா? ஒரு பாத்திரத்தில் வத்த குழம்பு வச்சுங்க, அந்த பாத்திரத்துக்கு வத்த குழம்போட டேஸ்ட்டு தெரியுமா? அந்த மாதிரி சாமி நமக்குள்ளுகிறார். நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி பேசுமா? அந்த பாத்திரத்துக்கு என்ன தெரியும், உடம்புக்கு என்ன தெரியும்? உள்ளே தான் சாமி இருக்கார். சுட்ட சட்டி சுவை அறியுமா, நட்டக்கல் பேசுமா, அந்த மாதிரி சொல்கிறார். இதுதான் அவங்க பார்த்து. இதனுடைய கரெக்ட் ஈக்குவலண்ட் வேணுன்னா அருணகிரிநாத சுவாமிகள் முருகரை பற்றி பாடினது என்ன சொல்கிறாரு? முழுதும் அலா பொருள் தந்திடாயோ. முழுதும் அலா பொருள் தான் அல்லாஹ். அலா இஸ் அல்லாஹ், எதுவும் இல்லைன்னு அர்த்தம். டோட்டலாக எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று எதை அருணகிரி பெருமான் பாடுகிறாரோ எல்லாம் மற என்னை மறந்த நலம், டோட்டலி என்கல்ஃப்ட் இன் லைட் அண்ட் கோயிங் பிளாங்க். எந்த உருவமும் கிடையவே கிடையாது. ஸோ அலா இஸ் ஈக்குவல் டு அல்லாஹ். எதுவும் அல்லாதனா இட் இஸ் நத்திங் அப்படின்னு அர்த்தம். அது வெரி சிம்பிள் வேர்ட். தமிழில் இருக்கிற அருணகிரி சொன்னால் அதே தான் அல்லாங்கிறதும் கூட. ஒரு காலத்தில் அராபியர்கள், ஈஜிப்சியர்கள் இவங்கெல்லாம் எல்லா மிருகங்களையும் எல்லாத்தையும் கும்பிட்டுன்னு இருந்தாங்க. நீங்கள் ஈஜிப்டுக்கெல்லாம் அந்த காலத்தில் போயிருந்தால், இப்போ போனாலையும் பழைய காலத்தில் அவங்க எல்லா விதமான அனிமல்ஸ் எல்லாம் கும்பிட்டுன்னு இருப்பாங்க. கல்லெல்லாம் வச்சு நம்ம ஊரில் இருக்கிற விக்கிரக வழிபாடு மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ முகமது நபியினுடைய லோக காரிய பிரவேசமே வந்து விக்கிரக வழிபாட்டை விட்டுட்டு அல்லாஹூ அக்பர் என்ற ஒளிமயமான தத்துவத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் என்பதற்காக தான் வந்தது. He was preaching
ஒரு ஜோதி வழிபாடு. நம்ம ஊர் வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, அதே தான். அல்லாஹ் அக்பர்னா அதுதான், இறைவன் ஒளிமயமானவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் அவருடைய இது வந்து அது தெரியாமல் ஜனங்க அந்த காலத்தில் அவரை கல்லால் அடித்தாங்க, மெக்காலேருந்து மெதினாக்கு துரத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதை வச்சு கவிஞர் மு மேத்தா என்பவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் கல்லை பூவால் அடித்தார்கள், இன்று பூவே உன்னை கல்லால் அடித்தார்கள் அப்படின்வார். அரபியர்கள் அந்த காலத்தில் கல் விக்கிரகத்தெல்லாம் வச்சுன்னு பூவில் போட்டுன்னு இருந்தானுங்க. இன்றைக்கி பூ போன்ற முகமதுனியே உன்னை கல்லால் அடித்தார்கள்வார். ரொம்ப அற்புதமான கவிதை. அண்ட் நமக்கு வெளியிலேருந்து இன்றைக்கி உள்ள இஸ்லாமியர்களையும் தீவிரவாதத்தையும் பார்க்குற போது இஸ்லாத்தின் மேலே நமக்கு ஒரு பெரிய மரியாதை வராது. இஸ்லாத் என்பது உலக சகோதரத்துவத்தை போதிக்க வந்த ஒரு மதம், ஒரு பிரதர்ஹுட். அது அதனால தான் ரெண்டு பேரும் இப்படி இப்படி கட்டிக்குவாங்க, பிரதர்ஸ்ன்னு அர்த்தம் அதுக்கு. ஆனால் முகலாய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பங்காரனை புள்ள கொண்டுடுவான், பிரதரை தம்பி கொண்டுடுவான், அவன் பதவிக்கு வர்றதுக்கு ஆசைப்படுவான். ஸோ சகோதரத்துவத்தை போதிக்க வந்த மதம் சகோதர சண்டைகளுக்கும், தகப்பனை தூக்கி ஜெயிலில் போட்டு இல்லை கொலை பண்ணிவிட்டு ஒரு ஷாஜகான் பண்ணான் இல்லையா அவங்க பிள்ளை, அந்த மாதிரி தான் நடந்தது. இஸ்லாம் வரலாறு 1700 வருஷமும் கரை படிந்த கரங்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் தான் நடக்குது. கட்டாரில் ஒரு முஸ்லீம் தாத்தா இருந்தார், அவர் தான் பாது ஷேக். அவங்க பையன் அவரை தூக்கி ஜெயிலில் போட்டான். இப்போ கட்டாரோட ஷேக்கு அந்த பையன்தான். அவங்க அப்பனை ஜெயிலில் அந்த காலத்தில் போட்ட மாதிரி போட்டிருக்கான். இப்போது எல்லா இடத்துலையும் இதுதான் ப்ராப்ளம். ஸோ அந்த மதம் சகோதரத்தை போதிக்க வந்து எதுவும் போதிச்சதாக இன்றைக்கி வரைக்கும் வரவே இல்லை. இது முகமது நபியினுடைய குறை அல்ல. முகமது நபி ரொம்ப நல்லவர். தி 100ன்னு ஒரு புக் இருக்குது இங்கிலீஷில். உலகத்தை மாற்றி அமைத்த 100 பேருடைய வரலாறுன்னு அர்த்தம். அதில் அந்த வெள்ளக்காரன் முகமது நபியை நம்பர் 1ல் வச்சுருக்கான். எல்லோரும் ஏன்டா நீ கிறிஸ்டினாக இருந்து இயேசுவை எழுதாமல் முகமது நபியை வச்சுருக்கேன்னாங்க. அவன் சொன்னான், வரலாற்றில் சான்றுகள் இல்லை, இயேசுவை பற்றி அத்தன்டிசிட்டி இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்த போப்புகள் எல்லோரும் சேர்ந்து முகமது நபியை ஜீசஸை க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டே போய் பைபிளே வந்து டார்னிஷ் ஆகிடுச்சு. நிஜமான பைபிள் கிடையாது இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படின்னு. ஆனால் முகமது நபி அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் பிளேசஸ் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, ஆத்தென்டிக்காக இருக்குது. அதனால் தைரியமாக அவரை நம்பர் 1 பொசிஷனில் வச்சு நான் எழுதுகிறேன் அப்படின்னா. இந்த 2000 முஸ்லீம்க முகமது நபியை துரத்திக்கிட்டு வராங்க. அவர் கூட அவங்க மாமா அபுபக்கர் இருக்கிறார். அவங்களுக்கு வேறு வழி தெரியல. ஒரு குகை வழியில், தௌர் மலை குகைன்னு பேர், அதுக்குள்ளே முகமது நபியும் அபுபக்கரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அபுபக்கர் சொல்கிறார், அவங்க 2000 பேர், நாம் 2 பேர் இன்றைக்கி ஒழிஞ்சோம் அப்படிங்கிறோம். முகமது நபி இல்லை, நம்ம 3 பேர் அப்படின்னா. சுற்றுமுற்றும் பாட்டி யார் 3வது ஆளுன்னா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷமாகி போய் அந்த குகை வாசலில் ஒரு ஸ்பைடர் நெட் அப்படியே வெப் பண்ணிட்டார். ஓடி வந்தவங்க அந்த சிலந்தி வலியை பார்த்து இதுக்குள்ளே இப்படிரா போயிருப்பாங்கன்னு போயிட்டாங்க. ஸோ தட் வாஸ் ஒன் இன்சிடென்ட் when God came to his rescue. அதுக்கப்புறம் அவர் மக்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சார். சில நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னெல்லாம் வந்து சொன்னார். கேப்ரியல் என்ற இயேசுக்கு வழிகாட்டி அதே திருத்தூதுவான் முகமது நபியை அல்லாஹ்க்கு முன்னால் 4 நிமிஷம் கொண்டு போய் நிப்பாட்டினான்ட்டு வரலாற்றில் இருக்குது. He had only once the darshan of the supreme energy and it was had in the form of a sound. அதுக்கப்புறம் இவர் வந்து குரானில் தத்துவங்களெல்லாம் எழுதினார். ஜனங்கள்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அண்ட் அவருடைய வாழ்க்கை பூராவும் ஒரு போராட்டம். அதில் ஒரே கன்சோலிங் ஃபேக்டர், உலக வரலாற்றில் ஒரு இயேசு அவர் வாழ்ந்த காலத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. சிலுவையில் போட்டானுங்க. அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 400 வருஷம் கழித்து they caught hold of the queens and kings of Europe, like Portuguese, Dutch, French and British, and they somehow spread Christianity. இயேசு வாழ்ந்த காலத்தில் ஸ்ப்ரெட் ஆகலை. அண்டு புத்தரும் அப்படி தான், அவரை உணவில் விஷயம் வச்சு கொண்டுட்டாங்க. உலக வரலாற்றில் தான் வாழ்ந்த காலத்தில்
தனக்குன்னு ஒரு அரசாங்கத்தை அமைச்சு அந்த அரசாங்கத்துக்கு தானே தலைமை தாங்கி தான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் மக்கள் கடைப்பிடிக்கிற மாதிரி நடைமுறைப்படுத்திய ஒரு ஜெயண்ட் அவர். அது ரொம்ப பெரிய சாதனை இல்லை. மற்றவங்களாம் அவங்க செத்த பின்னால் யாரோ தான் வந்து அவங்கள தூக்கி நிப்பாட்டினாங்க. இவர் நபி அவரே நிப்பாட்டிக்கினார். அவர் ரொம்ப 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 நேர்மையானவர். அவர் சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னே கதீஜா பாயை கூப்பிட்றார். கூப்பிட்டு ஏதோ பணம் வச்சுருக்க போல இருக்குது வீட்டில், எனக்கு தூக்கம் வரமாட்டேது, நெருப்பு மாதிரி ஏதோ என்னை தகிக்குது அப்படின்னு. அவன் ஆமாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒன்று கிடக்க ஒன்று ஆனால் என்ன பண்ணுறதுன்னு நான் தான் ஒரு 10 திரம் 10 வெள்ளி வச்சுருக்கேன்னு, அதை போய் முதல்ல யாருக்காவது கொடுத்துட்டு வான்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு. இந்த அம்மா போய் ராத்திரி 10 மணிக்கு நடு ரோட்டில் நின்று ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அவனை கொடுத்துட்டு வீட்டுக்கு வருது. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு. இந்த அம்மா சொல்கிறேன், நான் கோச்சிக்காதீங்க, இருந்ததே 10 வெள்ளி தான், அதையும் கொடுத்து சொல்லிட்டீங்க, இப்போ நாளைக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா உங்களை தூக்கி போடுற செலவு கூட என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னுவான். அப்போ அவர் சொல்லுவார், ராத்திரி 10 மணிக்கு நீ போய் நடு ரோட்டில் நின்று ஒரு பக்கிரிக்கு 10 வெள்ளி கொடுத்தில்ல, அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ எப்போ தேவையோ அதை கொடுக்கறதுக்கு கடவுள் இன்னொருத்தனை அனுப்புவார் அப்படின்னார். அந்தளவுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவர் முகமது நபி. சாதாரண ஆள் இல்லை, ஜனங்களுக்கு தெரியல, ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவன் அவர் பேருக்கு எடுத்துட்டான். அவர் சாகிறதுக்கு முன்னே அவருடைய ஆட்களெல்லாம் கூப்பிட்டார். நான் உங்கள் யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தா நீங்கள் என்னை தண்டிக்கலாம், நான் சாகிற வேலை வந்துச்சுங்கிறார். எல்லாம் சும்மாங்கிறாங்க. ஒரே ஒருத்தன் சொல்கிறான், ஒரு தடவை என் முதுகில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு. உள்ளவான்றார். அவன் பயந்துனே போகிறான். இவங்கெல்லாம் என்னுடைய அன்பர்கள், அவங்க எதிரில் என்னை முதுகில் அடித்தானா உன்னை ஒரு வழி பண்ணுவாங்க, இப்போ நீ அடிக்கலாம் என்ன அப்படின்னு ஜுப்பாவை காட்டுவார். அவனை அடிக்கிறதுக்காக அவன் கசையை ஓங்குவான். பார்த்தா நபிகளுக்கு உள்ள ஒரு டிவைன் சிம்பிள் இருக்கும், மச்சங்கள் மாதிரி. அதை பார்த்துட்டு நபியே நான் நீ நபி என்று நம்புகிறேன்னு அவன் காலில் விழுந்து கும்பிடுவான். அதாவது தன்னுடைய தவறுகளுக்கு தன்னை தண்டிக்கலாம்னு சொல்லுகிற அளவுக்கு நோபலாக இருந்தார். சாகிற போது மருமக தலையில் மடியில் தலையை வச்சுக்கிட்டு 3 வார்த்தை சொல்லிட்டு செத்தார். நான் அல்லாஹ் என்ற மேலான தோழனை பெற்றிருந்தேன், அந்த மாதிரி 3 தடவை சொல்லிட்டு இறந்தார். இதுதான் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் முகமது நபி. He was a great saint and only people who came after him spoiled his name, and that's how his relevance was almost not understood by the world. Otherwise, as a saint I understand his worth. He was great. He was like any other great soul which God has sent to help this society in these testing times. And his time was 1700 years ago. That's called as Hijri. ஹிஜ்ரின்றதும் இஸ்லாம்களுடைய அது. அவருடைய வரலாறு சீரா புராணம் என்ற பெயரில் எழுதப்பட்டிருக்கிறது. உமரு புலவர் என்ற புலவர் தமிழில் எழுதினார். அதை ஹெல்ப் பண்ணவர் சீதக்காதிங்கிறவர் ஹெல்ப் பண்ணார், வள்ளல் சீதக்காதி. அவரால் முடிக்க முடியல, இறந்துட்டார் உமரு புலவர். அதுக்கப்புறம் பனு அகமது மரைக்காயர் என்று சொல்லக்கூடிய இன்னொருத்தர் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணார். டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக உமரு புலவர் எழுதுறதுக்கு சீரா புராணன்னு பேர். அதுக்கு பின்னால் இன்கம்ப்ளீட்டாக இருந்ததை கம்ப்ளீட் பண்ணார் இல்லையா, பனு அகமது மரைக்காயர், அதுக்கு சின்ன சீரான்னு பேர். அது ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்ட முகமது நபியுடைய வரலாறு. இப்போ கொஞ்சம் முன்ன கூட நான் சொன்னேன்ல, தௌர்மலை குகைக்குள்ளே அபுபக்கர் போகிறாரு, நபி போகிறார். நபி டயர்டாக இருக்காருன்னு அபுபக்கர் மடியில் படுத்துக்கிறார். அண்டு இவர் அசந்து தூங்கிட்டு இருக்கார். எப்படி நம்ம ஊரில் பரசுராமர் கர்ணம் மடியில் படுத்து தூங்கின்னு இருந்தார் இல்லையா, இந்திரன் வண்டு வடிவில் வந்தான் ரத்தம் கொட்டுச்சு, அதெல்லாம் வேறு கதை. அந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கார். அப்போது ஒரு பொந்தில் இருந்து, அந்த குகையினுடைய பொந்திலிருந்து ஒரு பாம்பு வந்து எட்டி பார்க்குது. அபூபக்கர் என்ன பண்ணுறாரு, தன் மேலிருந்த துண்டை எடுத்து ஒரு கீழ்ச்சி அந்த பொந்தை அடைக்கிறார். அது இன்னொரு பொந்திலேருந்து எட்டி பார்க்குது. இவர் இன்னொரு உருண்டை வைக்கிறார். லாஸ்ட்டில் துணியே இல்லை இவர்கிட்ட, மேலங்கியெல்லாம் போயிடுச்சு. அந்த பாம்பு இன்னொரு பொந்திலேருந்து வருது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அபூபக்கர் இப்படி காலை எடுத்து அடைக்கிறார். ஸோ 4 வகையான விஷயங்களை எடுத்து அந்த பாம்பு அவரை கொத்துது. இவர் உடம்பெல்லாம் புழுவாயுது. அப்போ முகமது நபி என்ன இங்கே நடக்குதுன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு. இவர் சொல்கிறார்,
இந்த மாதிரி இந்த பாம்பு டிஸ்டர்ப் பண்ணிச்சு, நீங்கள் தூக்கம் கிடைக்கூடாதுன்றதுக்காக நான் இதை பண்ணேன் சாமின்ட்டு. அப்போ நபிகள் அந்த பாம்பை கேட்குறார், பாம்பே நாங்கள் உனக்கு ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கிற போது நீ ஏன் வந்து அவர் காலை கொத்தின அப்படின்னு. அப்போ அந்த பாம்பு சொல்லுது, சாமி உங்களை தரிசனம் பண்ணலாம் நான் வந்தேன், இந்த ஆள் தடுக்கிறான், அதுக்காக தான் நான் அவனை கொத்தினேன் அப்படின்னு. இப்போ முகமது நபி நாக்கில் இருக்கிற எச்சியில் தடவி அந்த பாம்பு கடிச்ச இடத்துல வச்சார். விஷம் முறிஞ்ச நிலையில் அபுபக்கரும் முகமது நபியும் மண்டிட்டு அல்லாவுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பல காட்சிகள் அந்த சீரா புராணத்தில் வரும். இது பிரீஃபாக அந்த தம்பி கேட்ட கேள்விக்கு விடை. ஸோ முஸ்லீம் சூஃபி செயின்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வேர் தேர் இன் ஆல் அரபிக் கண்ட்ரிஸ். மக்களுக்கு தெரியாமல் போகலாம், பட் தே ஆர் ஆல்சோ ஈக்குவலி லைக் அவர் ஓன் சித்தாஸ். அவங்களும் மக்களுக்கு மருத்துவ சேவை செஞ்சாங்க. அண்டு வேர்ல்ட்லி சென்ஸில் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆறுதலெல்லாம் சொன்னாங்க. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஆல் அக்கல்ட் பவர்ஸ் லைக் அவர் 17 சித்தர்கள் அண்ட் ஆல். ஸோ தே ஆர் கால்டு சூஃபி சயின்ஸ், சித்தர்கள், இஸ்லாமிய சித்தர்கள். உலகத்தில் எந்த ஃபெய்த்தை யார் ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹியரார்கி, ஒரு குரு இருப்பாங்க, ஒரு டாப் சிஇஓ மாதிரி. அந்த வகையில் முதல்ல Prophet Muhammad was guiding roughly 1700 years ago. He was guiding the Islamic faith. And உங்கள் உலகத்தில் இருக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிங்டம்லேயும் ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் இருக்கு. ஸோ தே ரிட்டையர் அண்ட் சம்படி இந்த வெயிட்டிங் லிஸ்ட் இஸ் ஃபிட் இனஃப் அவரை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இப்போது இஸ்லாமிக் ஃபெய்த்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து த சிஇஓ இஸ் அஜ்மீர் தர்காவில் இருக்கக்கூடிய ஷாயின் ஷா. அண்ட் முகமது நபி இஸ் நவ் ரிட்டையர்ட் அண்ட் இஸ் குவைட்லி டூயிங் பெனன்ஸ். ஸோ ஷாயின் ஷா வாஸ் அ குரு ஃபார் முகல் பாதுஷா அக்பர். he also is a very senior person. ஸோ குழந்தெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட ப்ரே பண்ணி குழந்த வந்ததுன்னு சொல்லி he was given ஃபத்தேபூர் சிக்ரி. டெல்லியிலிருந்து மதுரா போகிற வழியில் there is a place called ஃபத்தேபூர் சிக்ரி that was offered by the Mughal Badshah in token of his respect. அஜ்மீரில் அவருக்கு ஒரு தர்கா இருக்கு. இட்ஸ் வெரி ஃபேமஸ் அஜ்மீர் தர்கான்னு. யுவர் முஷரஃப், வாஜ்பாய், all of them went there to have a meeting in Agra முதல்ல அந்த மாதிரி. அண்ட் அங்கே இருக்கிறவர் ஷாயின் ஷா. இப்போது அங்கே அவரோட சமாதி, அவர் தான் இப்போ இஸ்லாமிக் ஃபெய்த்துக்கு சிஇஓவாக இருக்கார். அண்ட் ஐ வென்ட் டு கைலாஷ். நிறைய தடவை கைலாஷ் தரிசனம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு தடவை என்கிட்ட யாரோ காதில் சொல்கிறாங்க, யூ கோ டு அஜ்மீர் கந்தூரி தர்கா. கந்தூரின்னா சந்தன கூடெல்லாம் தடவுவாங்கள்ல டோம்புக்கு, அந்த மாதிரி. கந்தம்னா சந்தனம். யூ கோ டு அஜ்மீர் கந்தூரி தர்கா. சரி, காதில் அசரீரின்னு பேர், சரீரம் இல்லாத, சரீரின்னா உடல், சரீரின்னா சரீரம் இல்லாத சத்தம்னு அர்த்தம். ஆன்மீகத்தில் தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் அ கம்யூனிகேஷன் சேனல். அண்ட் ஐ வெண்ட் ஆஃப்டர் ஐ கேம் பேக், கைலாஷ்லேருந்து வந்துட்டு I went to Ajmer Dargah. I was just praying there. Then he came and talked to me. அவர் சொன்னார், என்ன நம்புகிறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க வரக்கூடிய காலத்தில், நீ அவங்களையும் வந்து நல்லது செய்யணும், அவங்களுக்கும் நீ நல்லது செய்யணும் அப்படின்னு ப்ளஸ் பண்ணார். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்கிட்ட நிறைய முஸ்லீம்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இங்கே அமித்ன்னு சொல்லி ஒரு குஜராத்தி ஃபேமிலி இருக்காங்க, லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட் அந்த நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். அவங்க ஒரு பாயை கூட்டின்னு வந்தாங்க என்கிட்ட. ஸோ அந்த பாய் என்கிட்ட வந்து, நான் கர்நாடகா சிந்தாமணிங்கிற ஊர்லேருந்து வரேன், என் பேர் சமானுல்லா, என் ஒய்ஃபை வந்து காற்று பிடிச்சிருக்கு, எங்கள் முஸ்லீம் தர்காக்கள்லாம் கூட்டின்னு போனேன், ஒன்றும் செட் ஆகலை, அதனால் இவங்க சொன்னாங்களேன்னு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்னார். நான் ஒரு 15 ஊதுவத்தி எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இதை டெய்லி ஏற்றிக்கிட்டே வாங்க, அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் டெய்லி ஒரு ஊதுவத்தி ஏற்றுங்க அப்படின்னா. அவர் 5 நாள் கழித்து வந்தார் என்கிட்ட. வந்து, பாபா என்ன அதிசயம்,
முதல் ஊதுவத்தி ஏற்றின அன்றைக்கி என் ஒய்ஃப் நல்லாயிட்டான். இருந்தாலே நீங்கள் சொன்னீங்களேன்னு 15 நாள் ஏற்றினேன். அப்புறம் என் ஒய்ஃபை அவள் நல்லாயிட்டா அப்படிங்கிறதுக்காக எங்கள் முஸ்லீம் தர்காவுக்கு கூட்டின்னு போனேன். இப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு மகான், நல்லா பண்ணிட்டாரு, இப்போ அவகிட்ட எதுவும் காற்றெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு பிவிசி பைப் ஃபேக்ட்ரி நடத்துகிறேன் சிந்தாமணி, கர்நாடகாவில். ஸோ ஒரு பைப்புக்கு நான் வந்து உங்கள் பேர் வச்சுருக்கேன், சங்கரான்ட்டு அப்படின்னு. இதுதான் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் உள்ள சம்பந்தம். ஒரு சனாவுல்லா பாய் என் பேர் வச்சுருக்கார் ஒரு பிவிசி பைப்புக்கு, சங்கரான்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய முஸ்லீம்ஸ் எல்லாம் வருவாங்க, நிறைய பண்ணியிருக்கேன். நான் பிராட்வேயில் இருக்கிற போது இந்த ரொம்ப பீடி ஃபேக்ட்ரி இருக்கு, காஜா பீடி என்னும் சம் பீடி ஃபேக்ட்ரி ஓனராக அவங்க பக்கத்தில் இருந்தது. அந்த பொண்ணு உடம்புல காற்று இருந்தது. அந்த காற்றும் இதுக்கு முன்னால் மாடியிலிருந்து விழுந்து இறந்து போன இன்னொரு முஸ்லீம் பொண்ணோட காற்று தான். ஸோ எங்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. ஜென்ரலாக அந்த காலத்தில் நிறைய நான் பேய் பிசாஸ் எல்லாம் ஓட்டுவேன். இப்போ எங்கள் நம்பர் ஜாஸ்தியாகி போய் இந்த மாதிரி எதிரில் வந்து அதனால் இப்போல்லாம் அதை பண்ணுறதில்ல. ஒரு பேய் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை. இட் மே ஈவன் டேக் 1 hour 2 hours. You have to appeal to the spirit and it will argue with you not to go. அதுக்கப்புறம் நான் எங்கே போவேன்னு கேட்கும். நீங்கள் அதுக்கு வழியெல்லாம் சொல்லணும், நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த உடம்பை விட்டு எங்கேயாவது போகிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அதில். அதனால் என் ஆஃபீஸ் டேபிள் மேலே இருந்த கண்ணாடியெல்லாம் உடச்சிடும் பேய். அவங்க மறுநாள் வந்து 400 ரூபா கொடுத்தாங்க, கண்ணாடி உடஞ்சதுக்கு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். கோடிசாமி இருந்தார். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மையினர் தலைவர் ஒரு ஆள், இந்த இக்பால்னு, அவர் ஒரு நாள் என்னை தேடி வந்தார். இந்த மாதிரி கோடிசாமி சொன்னாங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நான் வந்து ஒரு காலத்தில் நாகூர் ஆண்டவரை பற்றி சினிமா எடுத்தேன், கோடிசாமி அதை வெளியிட வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நான் புறவிப்பாளையம் போன போது மண்ணடியில் இருக்கார் தாத்தா, அவரை போய் பாருன்னு சொன்னார், அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னாரு. நிறைய முஸ்லீம்ஸ் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் என்னை பார்க்கறதுக்கு ஒரு தடவை தாய்லாண்டிலேருந்து பொறாமா வந்தார். இப்போ நான், குணா, சரு, பொறாமா, டெல்லி சீனிவாசன், லதா எல்லாம் அஜ்மீர் போனோம். ஜென்ரலாக நான் அந்த பக்கம் போனால் அஜ்மீர் போவேன். அண்டு பயங்கர க்ரௌடு. அப்போ ஏதோ பெரிய ஃபெஸ்டிவலு, ஊருக்குள்ளேயே நுழைய முடியாது. எப்படியோ ஒரு ஆட்டோக்காரன் சந்து பொந்தல் நினைஞ்சு கூட்டின்னு போனான். இப்போ எப்படிடா உள்ளே விடுவாங்க, ஏன்னா அவ்வளோ கூட்டம், லட்சக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. அப்போது ஒரு சின்ன பையன் வந்து, இந்த பூக்கடையில் உட்காருங்க, வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன்ட்டு. பார்த்தா அஜ்மீர் தர்காவோட சீஃப் இருக்கார் இல்லையா, மௌலானா, அவர் வந்தார். அவ்வளோ கூட்டத்தில் எல்லாரையும் மெரிச்சிக்கிட்டு துவைச்சிக்கிட்டு எங்களெல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு கூட்டின்னு போய், அதுவும் பொறாமல் வந்து தாய்லாண்டில் எம்பி, ராஜ்யசபா எம்பி மாதிரி, எம்பி சாப் ஆவோ ஆவோ அப்படின்னு சொல்லிட்டு தாட் பூட்னு எல்லாரையும் மெரிச்சு கொண்டு போய் எங்களுக்கு சூப்பராக தரிசனம் பண்ணி வச்சு அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நான் எப்பயோ இந்தியா நியூஸ் வீக்காக ஏதோ ஒரு பத்திரிகையில் ஒரு நியூஸ் படிச்சிருந்தேன். என்னென்னா, பூட்டோ உயிரோடு இருந்தபோது அவர்கிட்ட அப்துல் ரஹ்மான் சிஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முஸ்லீம் சூஃபி சைண்ட், அவர் சொன்னார், உன்னை தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னா. கெட் அவுட் அப்படின்னா. ஒரு பாகிஸ்தானுடைய பிரசிடெண்ட்டுக்கிட்ட போய் உன்னை தூக்கில் போடுவாங்கன்னா அவனுக்கு கோவம் வராதான்? ஆனால் அவனை நிஜமாகவே தூக்கில் போட்டாங்க. அப்போ அவன் பெனசீர் பூட்டோவை கூப்பிட்டு சொன்னான்னா, இந்த மாதிரி அவர் சொன்னார், நான் நம்பலை, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் என்னை தூக்கில் போட்டு முடிச்ச உடனே நீ அவரை போய் பாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பெனசீர் வந்து சிட்டகாங்கிற ஊரில் பங்களாதேஷில் இருந்தார். அவரை போய் பார்த்தேன். அப்போது அவர் அப்துல் ரஹ்மான் சிஷ்டி சொன்னாராம், நீ பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன்னு. அவர் சொன்னால், எங்கள் நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி நடக்குது, டிக்கா காணும் யாஹியா காணும் யாரோ ஒருத்தன் ஆள்றான், அது எங்கேருந்து எலெக்ஷனு, எங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறது அப்படின்னு. ஒரு ஏரோப்ளேனில் மாம்பழ கூட உருளும்,
அப்போ நீ பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்துன்னு சொன்னார். அதே மாதிரி யாரோ ஒரு மேங்கோ பேஸ்கெட்டில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணி அந்த டிக்டேட்டர் செத்துவிட்டான். பாகிஸ்தான் எலெக்ஷன் வந்து பெனசீர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு 4 ஏரோப்ளேனில் ஷி வெண்ட் ஆல் த வே அகைன் டு பங்களாதேஷ். அவரை போய் பார்த்தா. இது அந்த ஏஷியா வீக் பத்திரிகையில் வந்திருந்தது. எப்பயோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே நான் படித்தது. அண்டு குணா வந்து he was the CEO of Exxon Mobil and he was a country manager for Bangladesh. இப்போ நான் டாக்கா போன போது குணா இந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன், அந்த சூஃபி செயின்ட் இருக்காரான்னு மாத்திரம் கொஞ்சம் விசாரிங்கன்னு. அவர் சொன்னார், பாபா அவர் டாக்காக்கே வந்திருக்காரு. வழக்கமாக 700 கிலோமீட்டர் தள்ளி சிட்டகாங்கில் இருப்பார். இப்போ டாக்காவில் வந்திருக்காரு, 2-3 டேஸ் இருப்பாரான்னு. நான் சொன்னேன், இந்தியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கான்னு சொல்லு, வேறு எதுவுமே சொல்லக்கூடாது, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொல்லணும், அண்டு உங்கள்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லணும், அவ்வளோதானே. இவர் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவர் வாங்கான்ட்டார். ஸோ குணா, அவங்க ஒய்ஃபு, அவங்க டாட்டர்ஸ் 2 பேர், அவங்க சன்னு, நான், குணாவோட ஆஃபீஸிலேருந்து ஒரு 20-30 பாய்ஸ், ஆல் லோக்கல் பெங்காலி பாய்ஸ், எல்லோரும் போனோம். நான் உள்ள நுழையிற அவர் தங்கியிருந்த இடத்துக்கிட்ட அப்துல் ரஹ்மான் சிஷ்டி, நல்ல ஒரு வயசான பெரியவர், டிப்பிக்கல் முஸ்லீம் மாதிரி லுங்கி ஜுப்பா அதெல்லாம் போட்டுட்டு தொப்பியெல்லாம் வச்சுன்னு இருப்பார். அந்த மாதிரி என்னை பார்த்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் ஹேஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னார். இஸ்லாம் ரிலிஜனில் முகமது நபியை கூட நபின்னு தான் சொல்லணும், இறை தூதுவர் தான். அல்லான்னு சொன்னால் மகாபாவம். ஸோ அவ்வளோ பெரியவர். அவர் யாருன்னா அஜ்மீர் தர்காவில் இருக்கிற ஷாயின் ஷாவுடைய கிரேட் 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 கிராண்ட்சன். முகல் பாட்ஷா அக்பர் காலத்திலேருந்து கணக்கு போட்டுக்கோ, அந்த வம்சத்தில் வந்தவர். சிஷ்டின்றது அந்த பரம்பரையோட பேர். ஸோ அவர் என்னை பார்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் ஹஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னார். ஏன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்தார். என்னை திடீர்னு கை பிடிச்சி எடுத்துன்னு போய் ஒரு ஒயிட்டு திவான் அது மேலே உட்கார வச்சு ஒரு கூட நிறைய ரோஜா பூ எடுத்து என் தலை மேலே கொட்டினார். அதுக்கப்புறம் ஊதுவத்தி கையில் வச்சுன்னு மண்டி போட்டு அவர் நார்மலாக படிக்கிற நமாஸ் இருக்கும்ல, அதை என்ன அந்த சீட் ஆஃப் ஒயிட் கதின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உட்கார வச்சுட்டு அவர் நமாஸ் பண்ணுறாரு. அவங்க ஆளுங்கெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க, இங்கே என்ன நடக்குது தெரியலேன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் இவர் காலில் விழுங்கன்னார். இஸ்லாம் ரிலிஜனில் யார் கால்லையும் யாரும் விழக்கூடாது, அல்லாஹ் ஒன்று தான் கடவுளுங்கிற மாதிரி. அவங்களாம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. நான் விழுறேன், நீங்கள்லாம் விழுங்கன்னு. அவர் விழுந்தார். உடனே அவங்களும் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், இவர் வந்து காட் ஆஃப் ஆல் காட்ஸ், எல்லா கடவுளுக்கும் மேலான கடவுள் இவர் தான், காட் ஆஃப் ஆல் காட்ஸ். அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணார். இஸ் த கிரேட்டஸ்ட் எலிஃபெண்ட் ஆன் எர்த், என்ன புள்ளியாருன்னு அர்த்தம். த கிரேட்டஸ்ட் லைன் ஆன் எர்த்னார், அப்போ நரசிம்மர்னு அர்த்தம், சிங்கத்தில் பெரிய சிங்கம். எஸ் நோ வான்ஸ், இவருக்கு எந்த தேவையும் இல்லை, இவருக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாம் ஆகாசத்துலேருந்து நேரடியாக வருது, இந்த உலகத்தில் இவருக்கு எந்த தேவையும் இல்லை. இவர் நினச்சார்னா ஒரு மண் குடிசையை தங்க கோபுரமாக மாற்றுற பவர் இவர்கிட்ட இருக்குது. இவர் நினச்சார்னா ஒரு குடிசையை, மண் குடிசையை தங்க மாட மாளிகையாக மாற்றுற பவர் கடவுள் இவர் கொடுத்துருக்காரு. இவர் காலில் சந்திரனும் சூரியனும் தவம் இருக்காங்க, இப்படிலாம் என்னை பற்றி சொல்லினே போனார். அதுக்கப்புறம் ஒரு வெஜிடேரியன் ஃபுட் பண்ண சொல்லி ஒரு டேபிள், அது மேலே புது ஒயிட் பிளாங்கெட் போட்டு எனக்கு அவரே பக்கத்தில் உட்காந்து சர்வ் பண்ணுறாரு. நான் சாப்பிட்டு முடித்த உடனே இப்படி கை வச்சுக்கிறார், உன் எச்சத்தட்டிலேருந்து என் கையில் கொஞ்சம் வெயின்னு. நான் சிரிச்சுக்கிட்டே வேணாம் வேணான்னு, அவர் என் கையிலேருந்து பிடுங்கி வாயில் கொஞ்சம் போட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெஞ்ச் காப்லெட்ஸ் கிளாஸஸில் ஒரு செட் ப்ரெசன்ட் பண்ணார். அவர் சொன்னார், நீங்கள் வந்து செய்கிற ஒர்க்குக்கு என்னால் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன், அதனால் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை கேளுங்க அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்னு. அவர் சொன்னார், நீங்கள் இப்போ கல்கட்டா போன உடனே என்னுடைய சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், இஸ் தி டிஐஜி ஆஃப் போலீஸ் வெஸ்ட் பெங்கால், அவரை போய் நீங்கள் பார்க்கணும், நான் அவரை வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன், கரெக்ட், அவரை வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து நான்
கல்கட்டா வந்தேன். வந்து ஃபோன் பண்ணேன். என் ஃப்ரெண்டு அப்போது கல்கட்டாவில் பொல்யூஷன் போர்டுக்கு செக்ரட்டரி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். அங்கே திருநெல்வேலி ரெட்டை திருப்பதிக்காரரு. அவங்க பிரதர்லாம் என்னோடய டிவோட்டிஸ் வெங்கடாச்சலம்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ராமசுப்பனுக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் பண்ணியிருக்காரு அந்த டிஏஜிக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, சிருஷ்டி பார்க்க சொல்லியிருக்காரு. ஐயோ அவர் என்னை பார்க்க வரக்கூடாது, நான் தான் வருவேன்ட்டு இந்த ராமசுப்பன் வீட்டுக்கோ வந்தார். அவர் வந்துட்டு பூஜை ரூம்குள்ளே அவர் உட்காந்து அம்பாள் பூஜை பண்ணுறாரு. நான் சும்மா எதிரில் உட்காந்துருக்கேன். அவர் எந்தெந்த அம்பாள் மந்திரத்தை உள்ளே சொல்கிறாரோ அந்தந்த அம்பாள் என் உடம்புலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அவர் எந்த ஃபார்ம் ஆஃப் அம்பாளை மனசுக்குள்ளே கூப்பிட்டுன்னு இருக்காரோ மந்திரத்தில், அதே அம்பாள் என் உடம்புலேருந்து வருது. இப்படி ஒரு 1 ஹவருக்கு மேலே தி இன்ட்ராக்ஷன் வாஸ் தேர். ஐ எம் வித் க்ளோஸ்ட் ஐஸ். ஸோ அவர் மிரண்டு போனார். போயிட்டு இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் சிஷ்டியோடைய ஒரே ப்ரேயர், பழையபடி இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் 3 ஒன்றாகணுன்றது, அதான் அவருக்கு கிடச்சிருக்கிற உத்தரவு. இதெல்லாம் ஒன்றா இருந்த கண்ட்ரிஸ் ஒன்றாகணும்னு ஆசைப்பட்றாரு. அதுதான் அவரோட இது. அதுக்கு இன்னும் காலம் கனியலை அப்படின்னு சொல்லிலாம் கொஞ்சம் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். இது அஜ்மீர் தர்காவினுடைய பாரம்பரியத்தில் வந்த அப்துல் ரஹ்மான் சிஷ்டி இருக்கார் இல்லையா, அவருக்கும் எனக்கு நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம். அவர் எப்படி இருப்பார் என்னன்னு பார்க்கணுன்னா நம்ம மசூதிக்கிட்ட அவரும் நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். இது பங்களாதேஷ் பேப்பர்லலாம் வந்தது. இந்த மாதிரி நானும் அவரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோலாம் அந்த காலத்தில் போட்டாங்க, பங்களாதேஷ் பேப்பர்லலாம் போட்டாங்க. அண்ட் இஸ் நவ் நோ மோர். அவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அவர் 2 பார்ட்டிஸ் இருக்குது பங்களாதேஷில். ஸோ அவரை பிடிக்காத இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காரங்க அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவர் இருக்கிற பில்டிங்லேயே. அதுக்கு ரூலிங் பார்ட்டியோட ஆளுங்கிறதுனால அதை அஷப் பண்ணிட்டாங்க. யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எதுவுமே வராத மாதிரி அதை அஷப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அஜ்மீர் தர்காவை பற்றிய நம்முடைய சிந்தனைகள்.